வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சொல்ல முடியாத ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பிரிவு உங்களுக்கு பிடித்த ஒரு உறவாக இருக்கலாம், காதலித்த ஒரு நபராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு உறவு எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கவோ அல்லது முடியவோ நடுவில் இருக்கக்கூடிய எழுத்தாக கூட நிச்சயமாக இருக்கும். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுப்பதும் அவர்தான். உங்களுடன் அருகில் நெருங்கி பழகுபவரும் அவராகத்தான் இருப்பார்கள். பாதியிலே சொல்ல முடியாத ஒரு பிரிவுகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் அவர்களுமாகத்தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். கன்னி ராசிக்காரங்களை சில பிரிவுகள் சண்டைகளால் வருவது கிடையாது, சூழ்நிலைகளால் வருகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் பிரிகிறார்கள், வாழ்க்கையை விட்டு விலகுகிறார்கள் என்றால் புரிந்து கொள்ளப்படாத சில சூழ்நிலைகள். என்னை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்களை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கும் அதுவும் பிடிக்கவில்லை என்று திருமணமான பிறகோ அல்லது காதலித்த பிறகோ சில தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டு, ஆனால் கோபமாக சண்டை போடுவது, கத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் மௌனமாகவே விலகி சென்ற அனுபவங்கள் நிச்சயமாக கண்ணீராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். மனதில் அன்பு இருக்கும், அன்பு இருந்தாலுமே வாழ்க்கையின் பாதைகள் வேறு திசையில் செல்லக்கூடிய ஒரு தருணங்களாகவே மாறியிருக்கும். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போனால் அது எந்த ஒரு இடத்தை நோக்கி போகும் என்று தெரியாது என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு சில விஷயங்களை அப்படியே தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தோன்றி இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நபரை பிரிய வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அவரை மறக்க முயன்றும் சில நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் மாறியிருந்தால் எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டு எல்லாத்தையும் நினைத்து வைத்தீர்கள். அந்த ஒரு நபர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையவே முன்னேற்றி கொடுப்பார்கள், அந்த ஒரு நபரால தான் என்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகப் போகிறது என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்ற எண்ணங்கள் சில நேரங்களில் உங்களுடைய மனதை தொந்தரவுகள் கூட செய்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள எஸ் என்ற இழுத்து வைத்த நபர்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரிவின் வழியை அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிட்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருக்கலாம். உங்களிடம் இருந்து பணத்தை வாங்கி விட்டு கூட அந்த ஒரு சில நபர்கள் உங்களிடம் பணத்தை கொடுக்காமலும் போயிருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த எஸ் என்ற இழுத்து வைத்த நபர்களால் தான் தேவையில்லாத ஒரு காயங்களும் மனதிற்குள் தேவையில்லாத சில வழிகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தாலும் விடை என்பது கிடைக்காமல் அது மென்மேலும் உங்களுடைய மனதைத்தான் காயப்படுத்தி கொண்டு இருக்குமே தவிர எந்த விதமான சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்காது என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். அதே போல குடும்பத்தின் நலனுக்காகவும் மற்றவங்களின் எதிர்காலத்திற்காகவும் உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்து ஓயாமல் உழைத்த ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் செய்த அந்த தியாகத்தை குடும்பத்தினரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இதெல்லாம் உன்னுடைய கடமை என்று அலட்சியப்படுத்திய போது உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் உடைந்து போனீர்கள். நம்ம பாசமாகத்தான் அனைவரிடமும் பழகுகிறோம், ஆனால் சில நபர்கள் நம்மை ஒரு வேலைக்காரனை போலவும் ஒரு அடிமையை போலவும் நடத்துகிறார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கதறிய ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் இதை யாரிடமும் போய் வெளியில் சொன்னது கிடையாது. வெளியில் சொன்னால் அதை தேவையில்லாமல் புரிந்து கொள்வார்கள். ஒரு நபரிடம் சொன்னால் 10 நபரிடம் பரவிவிடும். தேவையில்லாத அதுவும் ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் என்னுடனே எல்லாமே முடிந்துவிடட்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ விஷயங்களை வெளியில் சொல்லாமல் மறைத்து வைத்து வாழ்ந்த சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இருந்த பொழுதும் அவர்களின் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அமைதியாகவே உங்களுடைய வாழ்க்கையின் கடமைகளை நீங்கள் செய்து முடித்துவிட்டுத்தான் வந்தீர்கள். அவர்களிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், நான் செய்த வேலைக்கு இவ்வளவு பணம் வேண்டும், அவர்களும் நீங்கள் செய்த வேலைக்கும் உதவிக்கும் திரும்ப உதவிகள் செய்ய வேண்டும் என்று எதையுமே நீங்கள் யோசித்து பார்த்தது கிடையாது. நடப்பது நடக்கட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று மட்டுமே தான் நீங்கள் நினைத்து உண்மையான அன்பை வைத்து மட்டுமே தான் பழகினீர்களே தவிர மற்றவர்களிடம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை
வைத்து நீங்கள் ஒருபோதும் பழகியது கிடையாது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எது செய்தாலும் அதில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், இந்த ஒரு வேலை இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து எதை நீங்கள் தொடங்கினாலும் அதில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அது கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் உடைய மனதிற்கு திருப்தியை இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்துவிட்டது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்பையும் திறமையையும் மற்றவர்கள் சுரண்டி கொண்டு அதற்கான புகழை அவர்கள் தட்டி பறித்த காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களின் உண்மையான திறமைக்கு உரிய பாராட்டும் சரியான மதிப்பும் இனிமேல் உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் சார்ந்த துறையில் உங்களுடைய பெயருக்கு தனித்துவமான அங்கீகாரங்கள் கிடைக்கப் போகிறது. உலகமே உங்களின் ஆற்றலை உற்று நோக்கும் அளவிற்கு உங்களின் ஆளுமையானது இப்பொழுது மிளிரப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள திறக்கும். வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு தான் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும். இதுவரை நீங்கள் கவனிக்காமல் இருந்த ஒரு திறமையோ, ஒரு புதிய முயற்சியோ, ஒரு தொழில் யோசனையோ அல்லது ஒரு புதிய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை திறந்து காட்டும். கடந்த காலத்தில் ஒரே வருமானத்தை நம்பி நீங்கள் சிரமப்பட்டிருக்கலாம், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை தேடும் எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க வேண்டும். சில கன்னி ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய திறமையை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சூழல்கள் அமையலாம். புதன் கிரகத்தின் அருள், அறிவு, பேச்சு, வியாபார திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. சரியான முயற்சி மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில புதிய முன்னேற்றத்திற்கான பாதைகள் தானாகவே கிடைக்கும். எனவே அந்த பாதைகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இப்படிப்பட்ட நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அமைகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். ஒரு சூழ்நிலைகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்பையும் திறமையையும் மற்றவர்கள் சுரண்டி கொண்டு அதற்கான புகழை அவர்கள் தட்டி பறித்த காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களின் உண்மையான திறமைக்கு உரிய பாராட்டும் சரியான மதிப்பும் இனிமேல் உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் சார்ந்த துறையில் உங்களுடைய பெயருக்கு தனித்துவமான அங்கீகாரங்கள் கிடைக்கப் போகிறது. உலகமே உங்களின் ஆற்றலை உற்று நோக்கும் அளவிற்கு உங்களின் ஆளுமையானது இப்பொழுது மிளிரப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள திறக்கும். வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு தான் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும். இதுவரை நீங்கள்